கோழி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடையில ஏறப்ப இது மேலே காலை வச்சு தான் ஏறும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மணல் வச்சிருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறி இதில் அடையில இறங்கிக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏறப்ப இப்படி கமுது அப்படின்னா முட்டை ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணலை போட சொல்கிறது. இந்த ட்ரேல எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் மொட்டு வைக்கிறதுக்காக. இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு செட்டப் மாதிரி, அதாவது மணல்லாம் கீழே விழுவாத மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கோழி வந்து மொட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, இதெல்லாம் வந்து கோழி மொட்டு வைக்கிறக்காக வச்சுருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக வந்து நீங்கள் எங்கே அடை வைக்கிறீங்கன்னு ஒரு ஏரியா வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு ரூமாக இருக்கலாம், ஒரு கூண்டுலையாக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தானே இதை பயன்படுத்துங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்போ வந்து மணல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே எடுத்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான மணல் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கலந்த ஒரு மணல். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகாது. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சந்தேகம் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கெட்டியாயிரும் அப்படின்னு. ஆனால் வந்து நான் இதில் தான் வந்து அடை வச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்க்கா மணல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாய்க்கா மணல்னாலும் உங்களுக்கு வந்து